வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு அழகான இந்த கடற்கரை இப்பொழுது நான் காட்சிப்படுத்துகின்ற இந்த கடற்கரையுடைய ஒரு பகுதியில் நிறைய கற்கள் தடுப்புகளாக வைத்திருக்கிறார்கள். பின்னாடி பார்ப்பதற்கு உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த தடுப்பு அப்படின்னா, அதற்கு பின்னால் கடல் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. அதை தடுப்பதற்காக வேண்டி அரசாங்கம் துரித நடவடிக்கையாக சுனாமிக்கு பிறகு இது போன்ற கடல் சீற்றங்களை சற்று குறைப்பதற்காக நிறைய கற்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும், இது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. மனிதன் தன்னால் இயன்றவரை தன் கண்டுபிடிப்புகளுக்கு உட்பட்டு ஆய்வு செய்து சில தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறான். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இது நீங்கள் எதை என்னென்ன பெரிய உபகரணங்களை கொண்டு நீங்கள் தடுப்பு போட்டாலும் இறைவனுடைய நாட்டம் உத்தரவு வேறு மாதிரி இருந்தால் எந்த தடுப்பும் பயன் தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடிவிட்டால் இந்த தடுப்பெல்லாம் பஸ்மமாகிவிடும், இதெல்லாம் சுக்குநூறாக மாறிவிடும். இறைவனுடைய நாட்டம் இருக்கின்றவரை இது பாதுகாப்பாக இருக்கும் என்ற உணர்வைத்தான் இறை நம்பிக்கையாளர் பெறுவார்கள். இதோ இந்த கற்கள் நிறைய குமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கற்களுடைய எடையை எடுத்துக்கொண்டால் அது கிட்டத்தட்ட பல 100 கிலோகள் அளவுக்கு இந்த கற்களுடைய எடை இருக்கும் என்றும் நம்மால் கணிக்க முடிகிறது. தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.